இப்போ என்ன வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கள் வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடியெல்லாம் வந்திருக்கு. நேற்று ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிலாம் விட்டார். இப்போ கொஞ்சமாக இருக்க செடி வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோவை தான் நான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்க. அவர் நேற்று ஃபுல்லாமே முக்கால்வாசி க்ளீன் பண்ணி விட்டுட்டார். இருந்தாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், செடி குப்பை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. அது வந்து நான் தான் க்ளீன் பண்ணணும். அவர் ஒர்க் போயிருக்காரு. சரி, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி ஃப்ரீயாக தானே இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நடலாம் க்ளீன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடில் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்ந்துருந்தா க்ளீன் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி எனக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இருந்தாலுமே என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும், ஓகே நீங்கள்லாம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னா, சரி எனக்கு வந்து நான் தனியாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், லோனியாக ஃபீல் பண்ணேன். அப்போ சரி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம எப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள்கிட்டயே பேசிவிட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம் அப்படிங்கிறக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் நினைப்பீங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இருந்தாலுமே நான் சொல்கிறேன், எதனால்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கெலாம் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இதை நீங்களும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்போ வந்துட்டு என் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன சிஸ்டர் வந்து இந்த வேலை செய்கிறத பற்றி போட்டிருக்காங்க, நம்மளை பற்றி ஒன்றுமே கேட்கல அப்படின்னு யாராவது ஒரு சில பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால தான் சரி அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக வந்து நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் இந்த பேப்பரு இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா நாளைக்கெலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா நாளையிலேருந்து இந்த சைடு ஃபுல்லாக சாணி போட்டு விட்டுருவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை பெய்யுது, பனி இறங்குறதுனாலே வந்து கீழே ஈரப்பதம் படுறதுனாலே சீக்கிரமாக வந்து செடியெல்லாம் வளர்ந்துருது. ஒன் வீக் ஒர்க்கு வந்து க்ளீன் பண்ணியே தான் ஆகணும். அதான் சரி உங்கள்கிட்ட அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்க, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நான் க்ளீன் பண்ணிட்டேன். நீ வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த செடியெல்லாம் நிறையா இருக்குது. அப்போது இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சைடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூட்டிக்கிட்டோம்னா நாளைக்கு இந்த இடம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அப்படி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகும்போது நான் வந்து சாணி வலிச்சிட்ருக்கேன். இது ஒரு லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அது வந்து க்ளீன் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுது. வேலை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு செல்லாயிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான், நம்ம ஒரு வேலையில் வந்து கை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபுல்லாக வேலை முழுசாக வந்து முடிக்கணும். அப்போ தான் அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு பின்னாடியோ உங்கள் முன்னாடியோ செடி ஏதாவது வளர்ந்துருந்தால் க்ளீன் பண்ணுற பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இது பாருங்கள், இவ்வளோ இது தெரியுதா பார்த்தீங்களா, இவ்வளோ இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நீ வந்துட்டு இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இங்கே அந்த இடம் தான் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த இடம் ஃபுல்லாமே க்ளீன் ஆயிரும். இதில் கொஞ்சம் முள் அது இதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்களேன், நேற்று பாருங்கள் தான் அந்த சைடு அந்த ஃபுல்லாமே வந்துட்டு நேற்று எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து க்ளீன் பண்ணி விட்டார்.
இப்போ தான் இந்த சைடு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஏன்னா இது மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. வளர்ந்தனால மட்டும் இல்லாமல் இந்த சைடுக்குள்ளே நடக்கிறதுக்கே பாதையே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா? இங்கே இன்னும் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதை நேற்று பாருங்க பாருங்களேன், நல்லா சாய்ச்சி. அம்மா இங்கே பாருங்க, இங்கேயோ ஒரு முள். இங்கே பாருங்கள், மேலே எடுத்து க்ளீன் பண்ணி போயிட்டோன்னா இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நீட்டாகிடும். நமக்கு நடக்க கூட பாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நாளாக மழை பெய்யறதுனால வந்து சரியாகவே க்ளீன் பண்ண முடியல. அவரும் கொஞ்சம் ஒர்க்கு போகிறதுனால எதுவும் க்ளீன் பண்ணவே முடியல. சரி, நேற்று தான் ஒரு இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும், நடக்கிறதுக்கும் கொஞ்சம் பாதை கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னார். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குதான். இங்கே இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்களேன், நான் இது வந்து நல்லா பிடிச்சி இழுத்தானே இப்படி வயசுலாம் நல்லா நேரோட பிடிச்சி இழுத்தாலே நல்லா வந்துடும். ஏன்னா இது வந்து எனக்கு ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பார்த்த நல்லா வெயில், மழை வேறு, அதனால் எதுவுமே பண்ண முடியல. சரி, இப்போ அந்த ஒரு 2-3 நாளாக தான் இங்கே நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. சரி, இங்கே பாருங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். என் வ்ளாக்கை க்ளீன் பண்ணிட்டேன்னு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த சைடில் போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் விட்டு அந்த செடியெல்லாம் நல்லா காஞ்சிச்சுன்னா நெருப்பு போட்டு விடணும். பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இருக்குது. நீ பாருங்கள், டப்பெல்லாம் ஆகத்து பேசிட்டு இப்படி மொத்தமாக வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. தண்ணி இல்லை, பனிகள் இல்லைங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் முக்கால்வாசி வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து எனக்கு இங்கே பெரிய மரம், ஒரு மரம் வளர்ந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்கள் வெட்டி விட்ருக்காரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து அதை அந்த சைடில் போட்டு அதை வந்து கொளுத்தி விடணும். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா